இங்கு அமர்ந்திருக்கும் சபை போதகர்களுக்கும் எதிரணி அவர்களுக்கும் விசுவாச சபையர்களுக்கும் என் முதல் கன்ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுள்ள தலைப்பு அன்பு. எபேசியர் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று வேத வாக்குத்தத்தம் கூறியது. கிறிஸ்து இல்லை என்றால் சபை இல்லை, அப்படியே மனைவி இல்லை என்றால் குடும்பம் இல்லை. சபையை நன்கு கவனிங்கள். கிறிஸ்து உங்களில் அன்பு கூறுவது போல நீங்கள் மனைவியிடமும் அன்பு கூறுங்கள். பாருங்க சகோதர சகோதரியே, தேவன் அன்பை எவ்வளவு பெரிதாக கிறிஸ்துவோடு ஒப்பிட்டுள்ளார். கலாத்தியர் 5:14 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடமும் அன்பு கூறாயாக என்று வேத வாக்குத்தத்தம் கூறியது. இந்த ஒரே வசனத்தில் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கியுள்ளது. 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனோ அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று வேத வாக்குத்தத்தம் கூறியது. பாருங்க, அன்பை தேவன் முக்கியமாக வலியுறுத்துகிறார். எனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். சகோதரனிடமும் அன்பாயிரு, பிறரிடமும் அன்பாயிரு, மனைவியிடமும் அன்பாயிரு, முக்கியமாக உன்னை பகைக்கிறவனிடமும் அன்பாயிரு என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் விசுவாசி அவர்களுக்கும் அருமையான போதகர் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சொல்லக்கூடாது. இங்க நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கு தான் போதும், போதகர்ல இருந்தா இங்க நடுவராக அமர்ந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் எங்கள் முன்னாடி அமர்ந்திருக்கும் சொல்லுங்க எனக்கு முன்னாடி அமர்ந்திருக்கும் விசுவாச பெருமக்களுக்கும் எனக்கு முன்னாடி பேசிய அன்பை குறித்து பேசிய அணியினருக்கும் வணக்கம். பேசுங்க தம்பி. எது டீம் பாத்தீங்கன்னா அன்பை குறிச்சு பேசினாங்க. அதாவது அன்பு தான் மெயினானது, அன்பு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பேசினாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா தேவனத்துல அன்பு மட்டும் போறாரு, விசுவாசம் மெயின். ஒருவன் தேவனத்துல விசுவாசம் இல்லைன்னா அவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. தேவன் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் எனக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இருப்பாரு. ஓகே, ஒரு அன்பை வச்சு நம்ம பிசாசை துரட்ட முடியாது, பிசாசை ஓட்ட முடியாது. ஆனா விசுவாசம் இருந்துச்சுன்னா பிசாசை ஜெயிக்கலாம். தேவன் சொல்றாரு, இந்த மலையை பார்த்து உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னாரு, பெயர்ந்து போகணும். இது அன்பை மாற்ற வச்சுக்கிட்டு நம்ம தகர்ந்து போ அப்படின்னு சொன்னாரு, போகுமா? போகாது. ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. பாத்தீங்களா, அதே மாதிரிதான் ஆபிரகாம் தம் புள்ள மேல அன்பு வச்சிருந்தான். அவன் அன்பை மட்டும் வச்சிருந்தானா அவன் புள்ள தப்பிச்சிருக்க மாட்டான். விசுவாசம் வச்சிருந்தால்தான் அவன் புள்ள தப்பிச்சான். விசுவாசம் ஒரு முக்கியமா இருக்கிறது. ஒரு விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அது நம்ம வச்சுங்க. இப்ப நம்ம தேவத்துல விசுவாசம் வைக்க சொல்ல அந்த அன்பு என்ன பண்றது, அதுவும் உறுதியாகுது. மேல விசுவாசம் உறுதியாகுது. அப்ப விசுவாசம் அன்பை காட்டிலும் பெருசா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதே போலதான் சகரியா தேவன் மேல அன்பா தான் இருந்தாரு. ஆனா சகரியா கிட்ட தூதர் வந்து சொல்ல அவன் விசுவாசிக்காத சொல்ல என்னாச்சு, அவன் ஊமை ஆயிட்டான். அப்போ அந்த இடத்துல தேவன் கிட்ட அவன் அன்பா இருந்து என்ன பிரயோஜனம்? விசுவாசம் தேவைப்பட்டு. விசுவாசம் இருந்ததுனால்தான் என்ன பண்ணா, விசுவாசிக்கிறதுனால அவன் ஆயிட்டான், ஊமை ஆயிட்டான். அதனால எதிர நித்தி முக்கியம் சொல்ற விசுவாசம் தான் பெருசுன்னு சொல்லுங்க. ஆபிரகாம குறிச்சு ஒண்ணு சொன்னாரு கவனிச்சீங்களா? ஆண்டவருக்கு சிநேகிதன் தான் ஆபிரகாம். ஆனா பிள்ளைய என்ன செய்தான்? பிள்ளை மேல அவ்வளவு அனுபவித்திருந்தாலும் விசுவாசத்தினால பலி செலுத்திருக்கு. விசுவாசம் தான் மேல உதவிச்சுன்னு விசுவாசத்தை இவர் மேன்மையாக பேசியிருக்கிறார். விசுவாசம் தான் மேன்மை சொல்லியிருக்கா. கைத்துக்கலாமா? சார், இப்போ இவர் விசுவாசம் தான் சொல்லுங்கம்மா. ஆன் பண்ணிக்கங்க. இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எதிரணிக்கும் அம்மாமாருக்கும் ஐயாமாருக்கும் என் முதற்கண் சோத்திரத்துடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியர் அபாரமாக பேசினர், நல்லதுதான். மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசம் ஐயா உங்களுக்கு இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகள் மூன்றையும் அன்பே பெரியதென்று வேதமே சொல்லி இருக்குங்க. காரணம் தெரியாம பேசுகிறார்கள், போனால் போகட்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாம் மற்றவரிடத்தில் அன்பு கூறும் போது தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார்.
அவருடைய அன்பும் நமக்குள் பூரணமாகவே இருக்கும். தேவன் உங்களில் நிலைத்திருக்கிறாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் அனைவரும் ஒரு பெரிதான ரட்சிப்பு தேவன் உங்க மேலே நம்மளை வச்ச அன்புதாங்க காரணம். எனவே அன்பே பெரியது பெரியது என்று சொல்லிக்கொண்டு இவ்வுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமென். அன்புதான் பெருசு. அந்த ஐயாவுக்கு தெரியாம பேசிட்டாருன்னு சொல்லி இவங்க இப்ப என்ன சொல்றாங்க? 1 Corinthians 13 அதிகாரத்துல சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நிறைய. அல்லேலூயா. ஆமே. அன்பே பெரிதுன்னு சொல்லி இருக்குதுங்க. அது அவங்க படிக்கலன்னு சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, நாங்க அன்பையும் படிச்சிருக்கிறோம், நாங்க விசுவாசத்தையும் குறித்து படிச்சிருக்கோம்னு சொல்லி பேச வருகிறார் எதிர் அணியினர் ஜபா. எப்போதும் ஜெபம் பண்ற ஜபா. எங்கள் ஆவிக்குரிய தகவனாகிய ஐயா அவர்களுக்கும் அன்பை குறித்து பேசின அன்பான சகோதரிகளுக்கும் விசுவாச பெருமர்களுக்கும் என் முதலில் என் சோதரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசத்தை குறித்து பேச முன் வந்துள்ளேன். எதிரணிகள் சொன்னார்கள், மார்க் 16:17 விசுவாசம் உள்ளவர்களா நடக்கும் அடையாளங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசி ஆகவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நாமத்தினால் பேய்களை பிசாசுகளை துரத்துவார்கள், நாமமான பாஷைகளை பேசுவார்கள். சொல்லுங்க. நாமமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எழுப்பார்கள், சாவுக்கு ஏதாவது யாது என்று கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வசனத்தை விட்டு பேசுனானே எப்படி விரட்டுறது? அதை பேசு. விசுவாசம் வேணும், அன்பு, அதை சொல்லு, பேசிப்போம். ஆகையால் விசுவாசம் இருந்தால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். எதெல்லாம்? தேவன் சொன்ன வரலாம் நமக்கு கிடைக்கும். எஸ், அது சொல்லுங்க. இன்னும் என்ன சொல்ல போறீங்க? பேசுற எதிரணி அவர்களுக்கும் விசுவாச பெருமக்களுக்கும் என் முதற்கண் ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையாடலை தொடங்குகிறேன். நான் இப்போது அன்பை குறித்து வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகள் பேச முன் வந்துள்ளேன். 1 Corinthians 13 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்னதான் சொல்லியிருக்கேன் என்று பார்ப்போமா? எனக்கு உண்டான யாவற்றையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு என்னுடைய சரீரத்தை ஒருவேளை நான் சாகடிக்க கொடுத்தாலும், பாருங்க, என்னுடைய சரீரத்தை ஒருவேளை நான் சாகடிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லைங்க. ஏங்க, நீங்க வேஸ்ட்னு வேதம் சொல்லுதுங்க, நாங்க சொல்லலங்க. அம்மா தாயே, உனக்கெல்லாம் அன்பு இல்லனா வேஸ்ட்மா நீ. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு எல்லாத்தையும் தாங்குங்க. சபையை தாங்கும், குடும்பத்தை தாங்கும், குடும்பத்தை நம்புங்க. அன்பு இல்லனா யாரையும் நம்ப மாட்டாங்க, எல்லாரையும் குறை சொல்வாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆவியின் முதல் கனி அன்பு தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நடுவரவர்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியானங்க. அன்பே சிறந்தது என்று சொல்லிக் கொண்டே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி பேசுனதுக்கு அப்புறம் நான் எங்க நடுவராக யாருக்குதான் என்ன சொல்றது தெரியல. பேசுறவங்க கேக்குறீங்கம்மா, விட விசுவாசம் தான் பெரிதுங்க அப்படின்னு பேச வருகிறார் பரதநாட்டிய கலைஞர். சைலன்ஸ் ப்ளீஸ். பால் போல அமர்ந்திருக்கும் நம் சபை போல ஐயாவிற்கும், போல அமர்ந்திருக்கும் நம் சகோதரர்களுக்கும், சர்க்கரை போல அமர்ந்திருக்கும் நாம் அனைத்து வாலிபர் சகோதரருக்கும் முதற்கர் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இவங்களை விட்டீங்களா? இப்போது ரொம்ப நாள் மட்டும் சில்வண்டுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். பாருங்க, இவங்க சொன்னாங்க அப்ப அன்பு பெரியது, அன்பு பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நான் சொல்றேன் விசுவாசம் எல்லாம் பெரியதுன்னு சொல்றேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, விசுவாசம் இல்லாதவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு சரி ஒரு கேக்குறேன், விசுவாசம் இல்லாமல் நீங்க விசுவாசம் இருக்க முடியுமா? அதானே சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, தம்பி, அவரு
சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வர்ற ஆழமா நான் சொல்றேன். நீங்கெல்லாம் யாரு? விசுவாசம் இல்லாம விசுவாசம் வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. சொல்லுங்க. விசுவாசம் இல்லாம விசுவாசம் வந்திருக்க முடியாதுல்ல? இப்ப அவருடைய சப்ஜெக்ட் விசுவாசம் இல்லாமல் விசுவாசியா மாறிட்டீங்க. சொல்லுங்க தம்பி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அன்பா இருப்பது பிரியமா கூடாத காரியம். இப்ப எப்படி நீங்க அன்பு இருக்குன்னு சொல்லலாம்? ஒரு நாள் தேவன் மலை பிரசங்கம் முடிச்சுட்டு இறங்கி வரும்போது குஷ்டரோகியான ஒருவன் தேவனை நோக்கி, தேவனே உனக்கு சுத்தம் இருந்தால் சுத்தமாக்க உம்மால் ஆகணும் சொல்கிறான். அந்த இடத்துலயும் பாருங்க, நோயை குணமாக்குவதற்கும் மற்றும் பேய்களை ஓட்டுவதற்கும் விசுவாசம் இருந்தா மட்டும்தான். அன்பு கிடையாது. பிசாசுகிட்ட போய் அன்பை காட்ட முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ திடீர்னு பாருங்க, ஒரு நபரை குறிச்சு நீங்க பாக்குறீங்க, நபரை குறிச்சு நீங்க ஒர்க் கொடுக்குறீங்க, அவனுக்கு விசுவாசம் இல்லாம உடனே கொடுத்துருவீங்களா? அவன் யாரும் தெரியாம முதல்ல விசுவாசிக்கணும். அதனால விசுவாசம் தான் எப்பவுமே வேண்டும் 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 என்று கூறி இந்த தொடரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இந்த செய்தி அடுத்த வருடம் இதே மாதம் இதே தேதி இது நடக்குமாறு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டீங்க. மிக அழகாக பேசினார்கள். ஆனால் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், உங்களிடத்தில் அன்பு இல்லை என்றால் நீங்க அந்த ஸ்ட்ரீட்ல போறீங்கன்னா உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? வெச ஊசிங்கன்னு சொல்லுவாங்க. யாருமே விசுவாசி சொல்லவே மாட்டாங்க. அன்பு இல்லாம சபையில உட்கார முடியாது, அன்பு இல்லாம எதையுமே செய்ய முடியாது. தேவனோட அன்பை மத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம காலேஜ்ல எந்த இடத்துலனாலும் அன்பு சொல்லணும்னா முதல்ல நம்ம அன்பை அவங்க கிட்ட மூவ் பண்ணி தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. என்ன தேவன் இப்படியாக நேசிச்சா? நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கிருக்கு. நீங்க அன்பை கை கொண்டீங்கன்னா போதுன்ற வசனத்திலேயே எல்லாமே அடங்கிருச்சு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கிறிஸ்து பேசுறாப்பா. முதலாவது தேவன் நம் மீது அன்பு வைத்தார். அப்போ நம்ம மத்தவங்க கிட்ட அன்பு காமிக்கிறோம். சோ அன்புதான் பெரியது. இதுல விசுவாசம் ஒரு பகுதியா இருந்தாலும் மிகவும் முக்கியமானது என்னன்னா அன்புதான். நம்ம அன்பு, நம்ம ஏசப்பா நம்ம மீது மிகுந்த அன்பு வைத்தார் இல்லையா? அதனால்தான் நம்மளை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பேர் இருக்காங்க, யாரையும் தெரிந்து கொள்ள. தேவன் நம்ம மீது வைத்த அன்பு மிகவும் பெரியது. யோவான் 3:16. அப்போ யோவான் 3:16 என்ன சொல்லுகிறதுன்னா, தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் உலகத்துல. முதல்ல ஆண்டவர் அன்பு கூர்ந்துதான் நம்மளை ரட்சிக்கிறார். ஆமே, முதல்ல தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமே, அற்ப விசுவாசிகளே, ஆண்டவர் கூட இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. அற்ப விசுவாசி அவர் கூட இருக்கிற சீசர்களை பார்த்து சொல்றாரு, ஏன் என் மேல சந்தேகப்பட்டீங்க? நான் தான் உன் கூட இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். ஆனா ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நமக்கு நம்பிக்கை தேவை. அன்பு செகண்ட், ஃபர்ஸ்ட் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கூடாதுன்னா முடியவே முடியாது. வசதம் அப்படிதான் சொல்லுது. அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், இப்படிதான். ஆனா விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் அன்பு. அதனால ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் மேல சந்தேகப்பட்டீங்க? விசுவாசமா இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் இந்த வசனம் தான் இருக்குது. இது நம்புங்க, விசுவாசமா இருங்க, நான் உங்க கூட இருக்கிறேன்றதுனால ஒரே ஒரு வார்த்தை, கடைசி வார்த்தை, விசுவாசம் தான் உறுதி, விசுவாசம் தான் நம்பும், விசுவாசம் தான் எல்லாத்தையும் தாங்கும், விசுவாசம் தான் சகிக்கும். அன்பு இல்ல, விசுவாசம் தான் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட். விசுவாசம் அப்புறம் தான் இதெல்லாம் செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட் எல்லாமே. ஃபர்ஸ்ட் விசுவாசம் தான்ன்றது இறுதியான தீர்ப்பு. நடுவர் தான் இறுதியான தீர்ப்பு சொல்லலாம். நானே சொல்லி முடிச்சேன், அவ்வளவுதான். ஒரு சில வசனத்தை தான் விட்டுட்டீங்க. சரி, இப்போ ஏமா அமைதியா இருங்க. அவர் சொல்லிட்டு போனாரு, என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் விசுவாசிங்க. உங்களெல்லாம் ஏன் அப்படி சொல்லிட்டாருன்னா, விசுவாசம் இல்லாம இவ்வளவு விசுவாசி எப்படி வந்தீங்கன்னு கேட்டுட்டாரு. இப்ப என்னதான் நான் சொல்றது? இப்ப எதுதான் பெருசுன்னு சொல்லி முடிக்கிறது? அன்பு பெருசா? இவங்க அன்புதான் பெருசுன்றாங்க. ஆனா 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 13 கடைசியில என்ன வாசிக்கிறோம்னா, விசுவாசம்,
நம்பிக்கை, அன்பு. இம்மூன்றிலும் அன்பு பெரியது என்று வசனம் சொல்லுகிறது. அப்புறம் விசுவாசம் இருந்தா மலையை கூட தள்ளிடலாம். அப்போ தேவனுடைய அன்பும் பெரியது. விசுவாசம் இருந்தா மலைகள் எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் ஜெபம் பண்ணி விசுவாசத்தினாலதான் பேய வரட்டுறது, நோயை சுகமாக்குறதுல என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து கேட்டோம். சபையை குறித்து எல்லாம் பேசினாங்க, அழகா பேசினாங்க. இரண்டும் ஒரு ட்ரெயின் போனா என்ன வேணும்? இரண்டும் தண்டவாளம் போல. அது இல்லாம இது இல்ல, இது இல்லாம ரெண்டும் இருந்தாலும் எங்க போக முடியும்? பரலோராட்சியத்துக்கு போக முடியும். ஆகவே ஒரு பக்கம் அன்பு முக்கியமானது, அதே போல விசுவாசம் முக்கியமானது. ஆகவே இரண்டு அணியினரும் அன்பும் பெரிது விசுவாசமும் பெரியதுதானே என்பதை சொல்லி நம்ம இடத்துல பேச வந்த அந்த பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் கைத்தட்டின பிள்ளைகளை